Sixth question பாருங்க. Find the central angle of each of the sectors whose measures are given below. பைக் வந்து 22/7 போட சொல்லியிருக்காங்க. ஏரியா கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சென்ட்ரல் ஆஃப் த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா பாருங்க, நம்மளுக்கு இப்போ இதில் தான் சென்ட்ரல் ஆஃப் த ஆங்கிள்னா தீட்டா டிகிரி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும்? லென்த்து வேணும், ஆர் வேணும். இங்கே பாருங்க, கொடுத்துருக்கிறது ஆர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுக்கல. அப்போனா ஃபஸ்ட் நம்ம லென்த்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? லென்த்து கண்டுபிடிக்கணும்னா அதில் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? ஏரியா கொடுத்துருந்து லென்த்து கொடுத்து ஆர் கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா தெரியுமா? அப்போ நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம லென்த்து கண்டுபிடிச்சிட்டு அந்த லென்த்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தீட்டா டிகிரி சென்ட்ரல் ஆஃப் த ஆங்கிள் கிடச்சிரும். ஓகே, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு LR/2. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? லென்த்து கண்டுபிடிக்கணும். இந்த லென்த்தை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு சென்ட்ரல் ஆஃப் த ஆங்கிள் கிடைக்கும். இப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியானா ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 462. அப்படியே ஏ கீக்க அப்படியே எழுதிடுங்க. லென்த் நம்மளுக்கு தெரியாது, அப்படியே விட்டுருங்க. நம்மளுக்கு ஆர் தெரியும்ல, 21ன்னு அப்படியே போடுங்க, /2. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்னன்னா எல் மட்டும்தான் வேணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண, இந்த 2 டிவைட் இருக்குது, அந்த பக்கம் போகிறப்ப எப்படி ஆயிரும்? டிவைட் இருக்கிற 2 அந்த சைட் போடுறப்போ மல்டிபிள் ஆயிரும். அந்த 462 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டிவைட் 2 தான் இந்த பக்கம் மல்டிபிள் 2 ஆயிடுது. நெக்ஸ்ட்டு எல் இன்ட்டு 21 அப்படியே இருக்குது. நம்மளுக்கு எல் மட்டும்தான் வேணும். ஓகேவா? எல் மட்டும்தான் வேணும். இந்த பக்கம் இருக்கிற 462 × 2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிற மல்டிபிள் 21 இந்த பக்கம் வரப்போ டிவைட் 21 ஆயிரும். ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏரியா கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஏரியாக்கு வேல்யூ போட்டுட்டேன், எல்லுக்கு இல்லை ரேடியஸ் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த 2வை டிவைட் இருக்கட்டும் இந்த சைட் கொண்டு வந்துட்டேன். மற்றது அப்படியே எழுதிட்டு நம்மளுக்கு எல் மட்டும்தான் வேணும். இதை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இந்த மல்டிபிள் இருக்க 21 வந்து இந்த பக்கம் டிவைட் ஆயிடுது. சரியா? இப்போ ஏதாவது நம்ம கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரிங்க, 3 டேபிளில் பண்ணலாம். 7 3s are 21. இங்கே 1 3s are 3, பேலன்ஸ் 1 இருக்குமா? 16. 5 3s are 15, பேலன்ஸ் 1 12 இருக்குமா? ஸோ 4 3s are 12 ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி திரும்ப என்ன பண்ணலாம்? 7 டேபிளில் இது வரும், கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? 1 டைம் வரும். இங்கே எத்தனை டைம் வரும்? 2 7s are 14, பேலன்ஸ் 1 திரும்ப 14 ஆயிடுது. திரும்ப என்ன ஆயிடுது? 2 7s are 14 வந்துடுது. அப்போ மேலே பேலன்ஸ் என்ன இருக்குது? 22 × 22 இருக்குது, ஈக்குவல் டு எல். இப்போ நமக்கு எல் எவ்வளோ வருது? 22 மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 22 × 2 2 22s are 44 வரும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு எல் என்ன கிடச்சிருச்சு? எல் ஈக்குவல் டு 44 கிடச்சிருச்சு. ஏன்னா எல் வந்து இந்த ஃபார்முலா பிரகாரம் நான் படுறதுனால எல் இந்த சைடு வச்சுக்கிட்டேன், மற்ற நம்பரெல்லாம் அந்த சைடு கொண்டு வந்துட்டேன். பட் எல் வந்து நம்மளுக்கு 44 கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ இந்த எல்லை இந்த ஃபார்முலாவில் எல் கிடச்சிருச்சு, ஆரும் தெரியும். பைக்கு 22/7 போட சொல்கிறாங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ கிடச்சிரும். தீட்டான சென்ட்ரல் ஆஃப் த ஆங்கிள். ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாமா இந்த ஃபார்முலா போட்டு? சரி, இப்போ பாருங்கள், அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. எல் ஈக்குவல் டு தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 2/r. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ எல்லுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் 44ன்னு. தீட்டாக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. 360 அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு 2 இன்ட்டு பைக்கு என்ன வேல்யூ? 22/7. ஆருக்கு நம்மளுக்கு தெரியும் 21ன்னு. இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே டிவைடில் தானே இருக்குது, இது அப்படியும் கூட கேன்சல் கூட பண்ணலாம். அது 7 டேபிளில் 1 டைம், இது 3 டைம் வருமா? கேன்சல் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இது இங்கே 2 டேபிளில் பண்ண முடியுமா? அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே 1 டைம் வரும், இது என்ன வரும்? 180 டைம்ஸ் வரும், 360. பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? 44 ஈக்குவல் டு தீட்டா டிகிரி பை 180 டிகிரி இன்ட்டு 22 × 3. இது மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த நம்மளுக்கு என்ன வேணும்? தீட்டா மட்டும்தான் வேணும்.
ஓகேவா? மற்றது எல்லாமே இந்த சைடு கொண்டு போக போகிறோம். இப்போ இந்த தீட்டாவை மட்டும் நான் அங்கிட்ட வச்சுட்டேன். இப்போ இங்கே இருக்கிற 44 அங்கேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற டிவைட் இந்த பக்கம் என்னவாயிரும்? இன்டூவாக மாறிடுமா? ஓகே, புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற மல்டிபிள் இந்த பக்கம் வந்து என்னவாயிரும்? டிவைட் ஆயிருமா? அப்போ என்ன வரும்? 22 × 3. அதாவது நல்ல இந்த தீட்டா மட்டும்தான் வேணும், சென்ட்ரல் ஆஃப் த ஆங்கிள் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 44 அப்படியே வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற டிவைட் இந்த பக்கம்னா மல்டிபிள் ஆயிரும், மேலே இருக்க மல்டிபிள் இந்த சைடு வந்து டிவைட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். இப்போ இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் என்ன டேபிள். 11 டேபிளில் பண்ணலாமா? 2 11s ஆர், இங்கே 4 11s ஆர் வரும். திரும்ப 2 டேபிள், இது 1 டைம், இது 2 டைம் வருமா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், இது 3 டேபிளில் பண்ணலாம். அது 1 டைம் வரும். இது 6 3s ஆர் 88, இங்கே 0 வரும், 60 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்குது? 2 × 60 மட்டும்தான் இருக்குது. இது ரெண்டே மல்டிபிள் பண்ண வரும் 120 டிகிரி. ஓகேவா? இப்போ நம்ம சென்ட்ரல் ஆஃப் த ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு, 120 டிகிரி. நல்லா லிசன் பண்ணிக்கிங்க. இந்த கொஷினில் வந்து சென்ட்ரல் ஆங்கிள் கேட்குறாங்க. சென்ட்ரல் ஆங்கிள் கேட்குறதுக்கு அவங்க என்ன சென்ட்ரல் ஆங்கிள்னால் இந்த தீட்டா டிகிரி நம்மளுக்கு வேணும். அதுக்கு எல்லும் ஆரும் வேணும். ஆர் மட்டும்தான் இருக்குது, எல் அவங்க கொடுக்கல. எல் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியாவுக்கு ஏரியா ஆஃப் தி செக்டர் ஃபார்மில் என்ன இருக்குது? எல் × r/2வா? இப்போ நம்ம லெங்க்த்து மட்டும் கண்டுபிடிச்சல, ஏரியா கொடுத்துருக்கனால ஏரியாவும் ஆரையும் வச்சு லெங்க்த்து கண்டுபிடிச்சாச்சு. சரி, லெங்க்த்து என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா எல்லாமே இருக்குது, லெங்க்த் இருக்குது, ஆர் இருக்குது. இப்போ தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அவ்வளோவா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ 6th கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சம்மை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ 6th செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். லெங்த் ஆஃப் த ஆர் கொடுத்துட்டாங்க, அதாவது எல் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சென்ட்ரல் ஆஃப் த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம்மில் எல் கொடுக்கல, ஏரியா கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம லெங்க்த்துக்கு ஃபார்முலா என்ன தெரியும் நம்மளுக்கு? லெங்க்த்துக்கு வந்து தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 2πr நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ எல் வந்து ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எல் வந்து 44ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எல் இருக்கிற இடத்துல 44 போடுங்க. தீட்டா டிகிரி நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் 360 டிகிரி போடுங்க. இன்ட்டு 2 இன்ட்டு பைக்கு வந்து 22/7, ஆர் வந்து 35. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணல, கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 7 டேபிளில் 1 டைம், இது 5 7s ஆர் வருமா? 2 டேபிளில் 1 டைம், இங்கே என்ன வரும்? 180 டிகிரி வரும். இது அப்படியே சொன்ன மாதிரி தான் முன்னாடி சம் பார்த்தோம்ல, அந்த தீட்டா டிகிரியை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மற்றதில் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அந்த 44 அப்படியே வச்சுக்கலாம். இந்த டிவைட் இருக்குது, இந்த பக்கம் மல்டிபிள் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் மேலே என்ன இருக்குது? 22வும் 5 மட்டும்தான் இருக்குது, அது மல்டிபிள் இருக்குது. இந்த சைடு வரப்போ டிவைட் ஆயிரும், 22 × 5. இது அப்படியே நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இது 11 டேபிளில் வரும்ல, 2 11s ஆர் 4 11s ஆர் வரும். இப்போ 2 டேபிளில் 1 டைம், இங்கே 2 டைம் வரும். 5 டேபிளில் பண்ணி பாருங்கள், 1 டைம் வரும். இங்கே 3 5s ஆர் 15, பேலன்ஸ் 3 இருக்கும், 30. ஸோ 6 5s ஆர் 30. என்னென்ன இருக்குது? 2வும் 36 மட்டும்தான் இருக்குது. ரெண்டே மல்டிபிள் பண்ணுங்கள், 72 டிகிரி வரும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு சென்ட்ரல் ஆஃப் த ஆங்கிள் என்ன வருது? 72 டிகிரி. அதாவது ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க? ஏரியாவும் ஆர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு லெங்க்த்து கண்டுபிடிச்சோம். லெங்க்த்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது ஸ்ட்ரெயிட்டாக அவங்க லெங்க்த்து கொடுத்துட்டாங்க, லெங்க்த்தும் இருக்குது, ரேடியஸ் இருக்குது. இப்போ ஈஸி இந்த ஃபார்முலா அப்படியே போட்டு என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 6th சம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.